ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா OB51 நியூ அப்டேட் ஃப்ரீ ஃபயர் மேட்ச். நம்ம இதுக்குள்ளே போய் முதல்ல சொன்ன ஒரு ஷார்ட்ஸ் போட்டிருப்பேன். இது உங்களுக்கு ஒரு வீடியோ போடணுன்ட்டு இப்போ உங்களுக்கு வீடியோ போடுறேன். எப்படி கெத்தாக்க இப்போ உங்களுக்கு இந்த அப்டேட்டில் என்னென்ன இருக்குது, என்னென்ன ஃபியூச்சர்ஸ், என்னென்ன கொலாபரேஷன் இருக்குன்னு உங்களுக்கு காமிக்க போகிறேன். வாங்க பார்க்கலாம். நீங்கள் ஃபஸ்ட்டு க்ளைம் பண்ணிப்போம் இதை. இந்த ஃப்ளாக் ஆரினாமில் போய் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கன் இருக்கும், மியூசிக் பட்ஜ் இருக்கும், அடுத்து டிஸ்கவுண்ட் வவுச்சர் இருக்கும். எல்லாமே உங்களுக்கு இந்த வீடியோ உங்களுக்கு சொல்ல போகிறேன். வாங்க இந்த வீடியோ ஃபுல்லாக பார்த்துட்டு உங்களுக்கு அந்த கருத்தை சொல்கிறேன். இந்த வீடியோ ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் பெல் ஐக்கான் அமைக்கிடுங்க. அப்போ தான் நான் போகிற வீடியோஸ்லாம் உங்களுக்கு வரும். இப்போ இது எதுக்குன்னா அது உங்களுக்கு கடைசி சொல்கிறேன். ஃபஸ்ட்டு ஃப்ளேம் ஆரியா போய் பார்த்தா உங்களுக்கு கன் இருக்குது, பேஜ் இருக்குது, அடுத்து உங்களுக்கு க்ளோவால் இருக்குது. இந்த க்ளோவால் நீங்கள் அந்த அஞ்சு டாஸ்க்கு முடிச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு இந்த க்ளோவால் கிடச்சிரும். ஈஸி தான். நான் 3 டாஸ்க் முடிச்சிட்டேன், இன்னும் ஒரு டாஸ்க் இருக்கிறேன். அடுத்து இந்த டோர்னமெண்ட்டு 20 லட்சம் 20 லட்சம் ஸ்கோர் எடுத்தாச்சே இந்த டோர்னமெண்ட்டில் வின் பண்ண முடியும். லைட்டாக வாய் திக்குது. அடுத்து இந்த பண்டில் ஃப்ரீ, இந்த கருத்துக்கரேன் இந்த ஒரு ஈவெண்ட்லேயும் ஃப்ரீ பண்டில் விடாமல் இருக்கவே மாட்டேன். அந்த பண்டில் உங்களுக்கு காமிக்கிறேன் வாங்க. இதே அந்த கேர்ள் பண்டில் நல்லா இருக்குல்ல, ட்ரெஸ்ஸு மிரட்டி விட்டுருச்சு. இது எதுக்குன்னா இது உங்களோட பேட்டில் கார்டு. ஃபஸ்ட்டு பிங்க்கு, செகண்டு எல்லோ, தேர்டு ரெட்டு, ஃபோர்த்து இந்த டைமண்ட் பண்ணி ஜொலிக்கிறது. நீங்கள் இந்த சைடில் ஃபீட் போய் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரேங்கிங் இருக்கும். அந்த ரேங்கிங்கை இது நீங்கள் ஃபஸ்ட்டு இது போனீங்கன்னா உங்களுக்கு அந்த பண்டில் கிடைக்கும். ஆனால் இது இப்போ நான் ஃபஸ்ட்டு வந்து காமிக்கும் சரிங்களா. யாரும் இப்போ ஆன்லைனில் இல்லை. இப்போ நம்ம வெளியே வந்துக்கலாம். அந்த பெட்டி ஃபஸ்ட்டு முடிச்சிருந்தே உங்களுக்கு அந்த பேட்டில் கார்டு கிடைக்கும். அங்கே உங்களுக்கு பிங்க் டைமண்டை காமிக்கிறேன். இதே அந்த பிங்க் டைமண்டு கர்நாகரன் நவம்பர் மாதத்தில் இந்த பிங்க் டைமண்ட் ஸ்டோரை ஆரம்பிச்சிருவேன். நான் அதுக்குள்ளே 286 எடுத்துட்டேன். ஒரு நாள் உங்களுக்கு அந்த டாஸ்க் கொடுப்பாங்க. அந்த டாஸ்க் முடிச்சிட்டிங்கன்னா ஒரு நாளைக்கு உங்களுக்கு 104 டைமண்டு, பிங்க் டைமண்டு சரிங்களா. இப்போ நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ண உங்களுக்கு பிஆர்க்குள்ளே போகிறேன். பார்த்துக்கலாம் அந்த ஃப்ளைட் எப்படி இருக்குன்ட்டு. அந்த ஃப்ளைட்டை அந்த ஃப்ளைட்டுக்குள்ளே லாவா குழம்பு ஊற்றுற மணிக்கு இருக்குல்ல, இதே அது. இவங்க ஒரு இதை போட்டுருவோம். இப்போ நம்ம ஏரோப்ளேனுக்குள்ளே போயாச்சு. சுற்றி ஒரு இது தெரியுதுல, அதே பேனரு. இந்த பேனர் எதுக்குன்னா இந்த அப்டேட்டில் வந்து பேனர் கொடுத்துருக்காங்க. அந்த பேனர் எப்படின்னா இந்த சிங்கம் போட்டதுல சிங்கம் ஒரு மணிக்கு அந்த பேனர் நம்மளுக்கு எனிமியை கில் பண்ண அந்த எனிமியோட பேனரு இது அழிஞ்சு போயிடும். நான் அப்படியே தரை இறங்கிட்டு அப்படியே ஒரு வீட்டு மேலே இருந்தேன். இது ஒருத்தவங்க நம்ம பின்னாடி இருந்தாங்க, அவங்கள்ட்ட நான் ஃப்ரெண்டாக முயற்சிட்டேன். அடுத்து ஒரு ட்விஸ்ட்டு ஹாய்ந்து இருந்துச்சேன். அடுத்து சரி ஃப்ரெண்ட் ஆகிட்டாங்கன்னு நினச்சி நான் மூலையை உட்காந்து பார்த்தா திடீர்னு யாரோ பின்னாடி கண்ணு சொன்னாங்க. பார்த்தா அந்த அந்த கேர்ள் தான். அடுத்து நான் ரிவ்யூ பண்ணி அந்த கேர்ளை நான் கொல்ல முயற்சி செய்யும்போது திரும்ப ஒரு ட்விஸ்ட் வந்துச்சு. இப்போ நான் வளைஞ்சு போய் அந்த கேர்ளை நான் அழிக்கணும் அப்படின்னு போனேன். போய் பார்த்தா ஒன்று நடந்துருச்சு. அது நீங்களே பாருங்கள். ஃபஸ்ட் இந்த வீட்டில் இறங்கி கன்னை அடுத்து அந்த வீட்டுக்கு நேராக நான் ஓடி போயிட்டேன். அப்படி ஓடும்போது இது ஒருத்தர் கன் எடுக்க வந்தார். சரி கன் எடுத்து நாமளும் உள்ளான்னு நினச்சா இதை அந்த கேள்விக்கு நம்மளும் சுட்டு கொண்டுருவாங்க. அது மணிக்கு நாம் ஃபஸ்ட் இதை கொண்டு அடுத்து அந்த வீட்டுக்கு போயிடுவோம். குளோபல் தயாராக இருக்குது, எல்லாம் தயாராக இருக்குது. நாங்கள் உள்ளக்க போய் அந்த வீட்டுக்குள்ளே போயிடுவோம்.
எப்படியும் அந்த கேர்ள் மேலே இருப்பா. ஆனால் நம்ம புதர் பசத்து போட்டுருவோம். அப்படி போனால் அந்த கேர்ள் இல்லை ஃப்ரெண்டாக முயற்சிச்சேன். அவர் ஃப்ரெண்டாக ஆகிட்டாரு. ஹாய்ட்டேன். அப்புறம் தெரியுது அந்த கேர்ளோட சித்தம்மா பையன் போல. திரும்ப அந்த கேர்ள் மீது சுட்டு கொண்டுட்டான். சரி நான் வெளியே வந்துட்டேன். இந்த டூல்ஸ் இருக்குல்ல, இந்த டூல்ஸ் வித்தியாசமாக இருந்துச்சுல. இப்போ நான் உங்களுக்கு இதை காமிக்கிறேன். இந்த சுற்றி எதுக்குன்னா அந்த துப்பாக்கியை அப்டேட் பண்ணேன். இந்த வவுச்சர் எதுக்குன்னா உங்களுக்கு ஏதாச்சும் கிடைக்கலன்னா இந்த வவுச்சர் போட்டு உங்களுக்கு திங்ஸ் கிடச்சிடும். அடுத்து இந்த கேஜெட் மணிக்கு இருக்குல்ல ப்ளஸ் பை போட்டு, அது எதுக்குன்னா உங்களுக்கு உங்களோட டீம் வந்து எளிமையாக தாக்கிட்டாங்கன்னா டவுன் ஆகும்போது உங்களுக்கு ஹச்பி ஏற்ற முடியும். அந்த பாக்ஸ் என்னன்னு தெரில. அடுத்து நியூ கேரக்டர் வந்திருக்கு. அந்த நியூ கேரக்டர் பாருங்க. இந்த நியூ கேரக்டருக்கு நீரோ. உங்களுக்கு மாஸ்க் கழட்டிக்கிறேன். உங்களுக்கு முழுசு தெரியல போல. மாஸ்க் கழட்டிப்போம். இந்த நியூ கேரக்டர் நீரோ பாருங்க நீங்க. இந்த கேரக்டர் எப்படின்னா பனிக்கரடி இருக்குல்ல, அதோட முடிய தலையில கொட்டின மணிக்கு இருக்கு. சரி நம்ம எவோ கன்னில் போய் பார்த்தீங்கன்னா M16 ஒரு கன் இருக்கும். அந்த கன்னு நவம்பர் மாதத்துலேயே விடுவாங்க. எந்த நாள் விடுவாங்கன்னு தெரில. அது விட்டாங்கன்னா உங்களுக்கு நான் அந்த வீடியோ எடுத்து கொடுக்குறேன். அடுத்து லேபுக்குள்ளே போய் பார்த்தீங்கன்னா லேபுக்குள்ளே போகும்போது இந்த ஃபைபர் புக்கில் போனால் இன்ஃபர்னோன்னு ஒரு ஃபைபர் புக் இருக்கும். அது இந்த ஈவெண்ட்லேயே கிடச்சிச்சு. அந்த புக் அனுப்புனா பாங்க. அடுத்து இது பேர் என்னன்னு தெரில. அடுத்து ஃப்ளைட்டு அந்த இது. அடுத்து குளோவாலு, இந்த கட்டானா, இந்த கன்னு AC-18 கன்னு. அடுத்து இந்த எமௌண்ட்டு பறவை எமௌண்ட்டு போல நல்லாதான் இருக்கு. அடுத்து இந்த இன்னொரு குளோவாலு ஃபர்ஸ்ட் குளோவாலு, இது ரெட் ட்ராகனு, இப்போ இது ப்ளூ ட்ராகனு. அடுத்து நம்ம லெஜெண்டரிக்குள்ளே போனோம்னா ட்ரீம் ஸ்பேஸ்ன்னு ஒன்று இருக்கும். அந்த கேரக்டர் இவர்தான் ட்ரீம் ஸ்பேஸ்னு கேரக்டர். இது ரெட்டு மட்டும் இல்லை, ப்ளூ இருக்கு. ப்ளூ அமைக்க பார்த்தீங்கன்னா எல்லாமே ப்ளூவாகவே தெரியும். ஆனால் கொஞ்சம் டிஃப்ரெண்டாக இருக்குது. எனக்கு இது அவ்வளோவா பிடிக்கல. அதே ரெட்டு. உங்களுக்கு ப்ளூவில் ரெட்டு பிடிக்குமா? கமெண்ட் பண்ணிடுங்க. இது பேட்டில் கார்டு. ஃபர்ஸ்ட் என்ன பார்ப்போம், மல்டி லுக் சேஞ்சுன்ட்டு. இது 2 லுக் போல். இது என்னமோ ஒரு யூனிகார்ன் மணிக்கு இருக்குமா அது. இது பேட்டில் கார்டு. இது எமௌண்ட் போல. ஆமாம் எமௌண்ட்டு. இதுவும் எமௌண்ட்டு. இந்த பவர் அப் பண்ணுங்களா அந்த எமௌண்ட்டு. இது அந்த டயர் மேலே ஜம்ப் பண்ணுற எமௌண்ட்டு. மொத்தம் 3 எமௌண்ட் கொடுத்துருக்காங்க போல. சரி இந்த வீடியோ விட்டு நான் வெளியே வரேன். மறக்காமல் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் ஐக்கான் அமைக்கிறங்க. இந்த வீடியோ பிடிச்சிச்சுன்னா அதே மணிக்கு அப்டேட் பண்ணுறது கூட ஈஸி, விளையாட கூட ஈஸி. சரி பாய்.